அனைவருக்கும் வணக்கம். ஜெனீவாவிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை 60வது கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது தொடர்பிலே இலங்கை தொடர்பான விவகாரங்கள் பேசுபொருளாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய ஆணையாளர் அவர்கள் இலங்கை தொடர்பிலே சமர்ப்பித்துள்ள தன்னுடைய அறிக்கையிலே இலங்கையில் கடந்த காலங்களிலே இடம்பெற்ற விவகாரங்கள் தொடர்பிலே இலங்கை அரச தரப்பு மற்றது புலிகள் ஆகிய இரண்டு தரப்பினரும் விசாரிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தினை முன்வைத்திருக்கின்ற சூழலிலும் அவற்றை எங்களுடைய மக்களின் மத்தியிலே பேசுபொருளாக இருப்பதை தவிர்ப்பதற்காகவும் தற்போதைய அரசாங்கம் கடந்த காலங்களிலே இடம்பெற்ற சமூக விரோத சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பிலே விசாரித்து நீதி வழங்கப்படும் என்று தொடர்ச்சியாக சொல்லி வருகின்ற சூழலிலே அவற்றை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி ஈழமக்கள் ஜனநாயக கட்சியை EPDPயை அரசியல் அரங்கிலிருந்து முழுமையாக அகற்றிவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற தரப்புகளும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கு எதிரான செயற்பாடுகளில் குறிப்பாக நமக்கு எதிராக கடந்த காலங்களிலே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்களை அடிப்படையாக கொண்டு அவற்றை தூசு தட்டி அவற்றை பேசுபொருளாக்குகின்ற ஒரு சூழலையும் அதேபோன்று கடந்த காலங்களிலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சியிலிருந்து செயற்பட்டு நமது கட்சியோடு இணைந்து செயற்பட்டு பின்னர் அவர்களுடைய கட்சி விரோத செயற்பாடுகளால் சமூக விரோத செயற்பாடுகளில் அவர்கள் ஈடுபட்டார்கள், கட்சியின் பெயரை தவறான தங்களுடைய குறுகிய நலன்களுக்கு பயன்படுத்தினார்கள் போன்ற காரணங்களினால் கட்சியிலிருந்து அகற்றப்பட்டவர்களை பயன்படுத்தியும் எமக்கு எதிரான எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு எதிரான விஷம செயற்பாடுகளில் அண்மை காலமாக சில தரப்புகள் ஈடுபட்டு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையிலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையிலே ஒரு நியாயமான அடிப்படையில் செயற்படுகின்ற கட்சி என்ற அடிப்படையிலும் ஈழத்தமிழர்களுடைய அரசியல் அபிலாஷைகளுக்காக தன்னுடைய வாழ்நாள் பூராக உழைத்து கொண்டிருக்கின்ற தான் எதிர்கொள்கின்ற சவால்களை எல்லாம் நெஞ்சுரங்கொண்டு எதிர்கொண்டு வெற்றி கொள்ளுகின்ற ஒரு ஆற்றல் மிகு தலைமையாக இருக்கக்கூடிய தோழர் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய தலைமையிலான ஈழமக்கள் ஜனநாயக கட்சி இவ்வாறான சமூக ஊடகங்களிலே வெளிப்படுத்தப்படுகின்ற பரபரப்புகளை கொண்டு நான் பெரிதாக அலட்டிக்கொள்ளவில்லை. இருந்தாலும் சில விடயங்களை எங்களுடைய மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு ஒரு பொறுப்புள்ள கட்சி என்ற வகையிலே இருக்கின்றது என்று கருதுகின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த ஊடக மையத்திலே நேற்றைய தினம் ஒரு ஊடக சந்திப்பு நடத்தப்பட்டிருந்தது. அந்த சந்திப்பிலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சியிலே கடந்த காலங்களில் செயற்பட்டதாக கூறிக்கொள்கின்ற சதா என்கின்ற பொன்னையா சதா என்கின்ற பொன்னையா அப்பாண்டமான குற்றச்சாட்டுக்களை சுமத்தியிருந்தார். அவர் ஊடகங்கள் முன்னால் வந்து ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கும் அதனுடைய தலைமைக்கும் அவதூறு பேசுவது இது ஒன்று முதற் தடவை அல்ல. சில வருடங்களுக்கு முன்னர் அப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவருடைய ஆசீர்வாதத்துடன் அவருக்கு சொந்தமான தங்குமிடத்தில் தங்கியிருந்து திட்டமிட்டு ஊடகங்களுக்கு கருத்துக்களை வீசியிருந்தார், தெரிவித்திருந்தார். அதேபோன்று அதன் பின்னரும் சில தடவைகள் அந்தந்த காலப்பகுதியிலே பயன்படுத்த விரும்புகின்ற தரப்புகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கி ஊடக சந்திப்புகளை நடத்தி நமக்கு எதிராக சேறுபூசி இருந்தார். அந்த அடிப்படையிலே நேற்றும் அவரை ஒரு சில தரப்புகள் பயன்படுத்தி இருக்கின்றன. ஆனால் நேற்றைய தினம் அவர் தெரிவித்த கருத்துக்கள் அப்பட்டமான உண்மைக்கு புறம்பானவை என்பதை அந்த அவருடைய செவியை
தெளிவாக கேட்கின்றவர்களுக்கே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார், தேவா மாதா தேவா என்று ஒரு பயணிகள் சேவை கோஆபரேட்டிவினால் நடத்தப்படுவதாக. அது அப்பட்டமான பொய். அது இந்தியா இராணுவத்திடமே, இந்திய கடற்தொழிலாளர்களிடமிருந்து பறித்தெடுக்கப்பட்டதாக சொல்லியிருந்தார். அது அப்பட்டமான பொய்.